வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற டிரைவ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவாக ஆதி பினிசெட்டியும் ஹீரோயினாக மடோனா செபஸ்டியனும் நடிச்சிருக்காங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதியோட அப்பா ஒரு பெரிய மீடியா கம்பெனியை உருவாக்கி வச்சுருக்காரு. இப்போ அந்த கம்பெனியோட பொறுப்பை ஆதி கவனிச்சிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் ஆதி அவரோட கம்பெனியை வேறொரு கம்பெனிக்கு விற்றுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு பிளான் போடுறாரு. இந்த சமயத்தில் தான் ஒரு ஹேக்கர் ஆதியோட பர்சனல் லேப்டாப்பை ஹேக் பண்ணி அதிலிருந்து பர்சனல் டேட்டாவையும் அஃபிஷியல் டேட்டாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவரை சில காரியங்களை பண்ண வைக்கிறான். ஸோ அந்த ஹேக்கர் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், ஆதிக்கும் அந்த ஹேக்கருக்கும் என்ன சம்பந்தம் என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா முக்காவாசி படமும் ஒரு காருக்குள்ளேயே போகிற மாதிரி தான் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆதி அவரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்மளை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிறாரு. அடுத்த பாசிட்டிவாக சினிமோட்டோகிராஃபியை சொல்லலாம். முழு படத்தையும் இவங்க வெளிநாட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபர் அந்த அட்மாஸ்பியரை காட்சிப்படுத்தின விதமும் பார்க்க நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த கதைக்கு இவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லேகாக போகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லாததுனால ஹேக்கர்கிட்ட மாட்டிக்கிட்ட ஆதிக்கு அடுத்து என்னாகுமோ ஏதாகுமோன்ற பரபரப்பும் பதபதைப்பும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இருந்தது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். இதில் ஒரு சின்ன அடல்ட் சீன் இருக்குது. ஸோ US 16+லேருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.